கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான இடம் எது தெரியுமா? அதுதான் பள்ளிவாசல்கள். உலகெங்கிலும் உள்ள பள்ளிவாசல்கள் யாவுமே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம். அந்த பள்ளிவாசல்கள் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுக்கு சொந்தமான பள்ளிவாசலை யாருமே சொந்தம் கொள்ள முடியாது. வஅன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. மஸ்ஜிதுகள் யாவும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, மஸ்ஜிதுகள் என்பது இந்த இஸ்லாத்தினுடைய ஆணிவேராக உள்ளது. மஸ்ஜிதுகள் என்பது இந்த இஸ்லாத்தினுடைய அடித்தளமாக உள்ளது. நன்மைகள் யாவும் மஸ்ஜிதுகள் வாயிலாகவே பங்கிடப்படுகிறது. எவர் ஒரு ஃபஜ்ர் தொழுகைக்காக பள்ளிக்கு வருகிறாரோ இறையருளை ஏந்தி செல்கிறார். எவர் வரவில்லையோ அவருக்கு அந்த பரக்கத்து கிடைப்பதில்லை என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எவரொருவர் இறைவனின் இல்லத்துக்கு வருகிறாரோ தஹியத் மஸ்ஜிதாக, அதாவது மஸ்ஜிதின் காணிக்கை தொழுகையாக 2 ரக்அத் தொழுது கொள்ளட்டும் என்று கூறினார்கள். நல்லோர்களே, மஸ்ஜிதை இறை வணக்கத்துக்காக இன்னபிற நன்மைகளுக்காக நாம் பயன்படுத்துவோம். ஆனால் நிறைய நபர்கள் மஸ்ஜிதை தமது தேவைக்கு பயன்படுத்துகிறார்கள். திருமணம் என்றால், மரணம் என்றால், வாழ்வு என்றால், இன்னபிற பிரச்சனைகள் என்றால் பள்ளியை அணுகுவது, அதற்கு பிறகு விட்டுவிடுவது என்ற நிலையில்தான் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நிலை மாறி மஸ்ஜிது தான் நம்முடைய உயிர் நாடி என்பதை புரிந்து அறிந்து செயல்படுவோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.